கொளுத்தும் வெயில் சிங்கப்பூரில் மட்டுமல்ல உலகெங்கிலும் 1850ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆக அதிகமான வெப்பநிலை கடந்த 8 ஆண்டுகளில் தான் பதிவாகியது. 2023 37 டிகிரியை தொட்டது சிங்கப்பூர். இந்த வருடம் 36 மார்ச் மாதத்திலே அனுபவித்து விட்டோம். உயரும் வெப்பத்தினால் மக்களுக்கு பல வகையான பிரச்சனைகள். கூகுளில் வந்து சிம்டம்ஸை ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சிம்டம்ஸ் நான் சர்ச் பண்ணேன். அப்புறம் எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. வேலை பார்க்கும்போது சோர்வாக இருக்கும், சில சமயங்களில் ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும். சுட்டெரிக்கும் சூரியனையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்ய வேண்டிய அவசியம் சிலருக்கு. சூட்டை தணிக்க என்ன செய்யலாம்? கடும் வெயிலை இப்போதே சமாளிக்க முடியவில்லை. எதிர்காலத்தில் வெப்பம் இன்னும் கூடினால்? இவர் மேரி விக்டர். சாங்கி கடற்கரையோரம் இவரை அடிக்கடி பார்க்கலாம். சைக்கிள் ஓட்டம் என்றால் இவருக்கு மிகவும் பிடிக்கும். நான் வந்து சாங்கி பீச்சில் ஆரம்பிச்சுட்டு தனமேரா கோஸ்டல் ஏரியாவில் முடிப்பேன். அது வந்து about 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும். நான் மேரத்தானுக்காக ட்ரெயின் பண்ணுறேன். அதான் வந்து நான் வீக்லி வந்து சைக்கிள் பண்ணுவேன். வழக்கம் போல சென்ற மாதத்திலும் மேரி பயிற்சி செய்தார். ஆனால் சிறிது தூரம் தான் செல்ல முடிந்தது. ஒரு நாள் நான் சைக்கிள் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஆக்சுவலி எப்போவுமே நான் போகும்போது சூடாக தான் இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் டே ஏப்ரலில் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்புறம் சைக்கிள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு தலைவலி வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டிசினஸும் வந்துச்சு. அப்புறம் உடம்பு ரொம்ப சூடாக இருந்துச்சு. இதுக்கு 2 காரணம் சொல்லலாம். முதலாவது உங்கள் உடல் உளைச்சல், ஃபிசிக்கல் எக்ஸாஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 2வது ஹாட் என்வாயர்மெண்ட், ரொம்ப உஷ்ணமான அல்லது சூடான சூழ்நிலை. அது உங்கள் உடம்புல உள்ள சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள சூடுனால உள்ள சூழ்நிலையாக இருக்கலாம். இது 2ம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த ஹீட் இன்ஜுரியை உருவாக்குது. அந்த அறிகுறிகளை மேரி பொருட்படுத்தவில்லை. பயிற்சியை தொடர்ந்தார். திடீரென தலை சுற்றியது, வாந்தி எடுத்தார். கூகுளில் வந்து சிம்டம்ஸை ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சிம்டம்ஸ் நான் சர்ச் பண்ணேன். அப்புறம் எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் நினச்சேன், ஓகே சரி இது ஹீட் ஸ்ட்ரோக் தான். அந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்புல சில சிம்டம்ஸ், சைன்ஸ் சொல்லுவோம், சில அறிகுறிகள் தெரியும். அதான் அந்த ஹீட் எக்ஸாஷன் மோசமாகிக்கிட்டே போகும்போது. உதாரணத்துக்கு அவங்க தலை சுத்தல், மயக்கம், வாந்தி, படபடப்பு ஏற்படும். சில பேருக்கு நிறைய வேற்று கொட்டும். சில பேருக்கு வேர்வை ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அதாவது அவங்க மனநிலைமை ஒழுங்காக இருக்காது. இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் வருதுன்னு சொல்லி அவங்க உணராமல் இருக்கலாம். உடல் நலம், வெளிப்புறத்தில் அதிக நேரம் வேலை செய்தல், பயன்படுத்தும் உடைகள், சூடான வானிலை, ஹியூமிடிட்டி என்னும் ஈரத்தன்மை, குறைந்த காற்றோட்டம், இவையெல்லாம் வெப்பத்தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன. சென்ற மாதம் வெப்பம் இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டது. 2023 37 டிகிரியை தொட்டது சிங்கப்பூர். இந்த வருடம் 36 மார்ச் மாதத்திலே அனுபவித்து விட்டோம். இது எதிர்பார்த்தது தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உயரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மேரிக்கு உடல் நலமில்லாமல் போக இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 2100ஆம் ஆண்டில் இன்னும் சூடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸுக்கும் 37 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். அதிக வெப்பமான சூழலை எப்படி சமாளிப்பது? அதை பற்றி ஆய்வுகளை நடத்தி வருகிறது ஹீட் ரெசிலியன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சென்டர். இந்த அறையின் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ். இந்த அறையில் வந்து மூச்சு விடுறதுக்கு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதிக சிரத்தை எடுத்து மூச்சு விட வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப புழுக்கமாக இருக்கு. உண்மையிலே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படிதான் சொல்லணும். தற்போது அறையின் ஈரப்பதம் 40 விழுக்காடு. இதற்கே எனக்கு வேர்த்து கொட்டுகிறது. இப்போ நான் பேசும்போது கூட வழக்கமாக நம்ம வெளியே நடந்துக்கிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. நான் வந்து நிறைய சிரமத்தை எடுத்து மூச்சு விட்டு உங்ககிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இது உண்மையிலேயே கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழல் தான். When you get hot, your body will try to dissipate the heat
And for humans, we have two ways to lose the heat. One is to push the heat from your core to the skin. We call it increase in skin blood flow. And also secrete some sweat on your skin. And you hope that the sweat can be evaporated so that heat can be lost effectively. சிங்கப்பூரின் சராசரி ஈரப்பதம் குறைந்தது 70 விழுக்காடு. அது 80 விழுக்காட்டையும் எட்டக்கூடும். அதற்கு ஒரு காரணம் இக்வேட்டர் எனும் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் சிங்கப்பூர் அமைந்திருப்பது. ட்ராபிக்கல் கிளைமேட் எனும் வெப்பமண்டல சூழல் மற்றொரு காரணம். ஆண்டு முழுவதும் ஈரத்தன்மை கூடுதலாகவே இருப்பது ஒரு பிரச்சனையா? In this case, if it is humid, the sweat cannot be evaporated and the heat that you produce through exercise will struggle to be lost, and therefore you'll feel a severe discomfort. நமது எதிர்கால சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஒரு சூழல் நிகழக்கூடும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருக்கு. நான் ஓரளவுக்கு இந்த ஹீட் சேம்பர்ல சமாளிச்சிட்டேன். ஆனா சிறுவர்கள், வயதானவர்கள் இவங்களால இந்த மாதிரி சூழலை சமாளிக்க முடியுமா? அது நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இந்த தெர்மோ ரெகுலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவங்களோட தட்பவெப்ப நிலைமையை அவங்க உடம்பு சரி பண்ணுறதுக்கு உள்ள அந்த மெச்சூரிட்டி இன்னும் அது வரலை அவங்களுக்கு. ஸோ அவங்களோட இன்னும் அவங்க டெவலப்மெண்ட் எல்லாம் குறைவாக இருக்கிறனால தன்னுடைய உடம்புல உள்ள இந்த வெப்பநிலையை அவங்களால ஒழுங்காக சரி பண்ண முடியாது. இதனால் அவங்க கூட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிக வெப்பத்தை சமாளிக்க குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை பாதுகாக்க பள்ளிக்கூடங்கள் என்னென்ன முயற்சிகளை எடுத்து வருகின்றன? சூட்டை சமாளிக்க, வெப்பத்தை சமாளிக்க என்னென்ன வழிமுறைகள் கையாளுறீங்க? நீங்க சொல்லுங்க. நான் விசிறியையும் காத்தாடியையும் பயன்படுத்துவேன். எங்கள் வீட்டு எப்போவுமே குளிராக தான் இருக்கும், ஆனால் பள்ளியில் ரொம்ப வெப்பமாக இருக்கும். பள்ளியில் நான் நிறைய தண்ணி குடிப்பேன். தண்ணீர் புட்டியில் நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு நான் எழுதி வச்சுப்பேன். என்னோட ஆசிரியர்கள் விண்டோஸ் எல்லாத்தையும் திறந்து வைப்பாங்க. அப்போது ரிமைண்ட் பண்ணுவாங்க இன்னும் தண்ணி குடிக்கணும்னு. என் ஆசிரியர் அடிக்கடி எனக்கு ஷர்ட்டை யூஸ் பண்ண சொல்வாங்க. இப்போ உங்களுடைய பள்ளிக்கூடத்துல சீருடையில ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? எங்க பள்ளிக்கூடத்துல சீருடைய டிஷர்ட்டாவே ஆக்கிட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை பேரோட பள்ளிக்கூடத்துல சீருடைக்கு பதிலாக இப்போ சட்டையை நீங்க பயன்படுத்துறீங்க? கை தூக்குங்க. 3 பேர். உங்க பள்ளிக்கூடத்துல எப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? சுமாராக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியா? எதனால? இந்த வெப்பத்தின் காரணமாவா? வெப்பத்தின் காரணமாக. கீதா, உங்க பள்ளிக்கூடத்துலயும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கு இதே வேலை நேரத்தில். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த வெயிலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப அது கொஞ்சம் மெல்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு எவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகுது வச்சுட்டு. ஹர்ஷாவுக்கு போதுமா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம்? இல்லை, நான் 3 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இந்த வெயிலில் உங்களுக்கு மினிமம் 3 ஐஸ்கிரீம் தேவைப்படுது உங்களுக்கு. சிறப்பு. முதியோரும் வெப்பத்தாக்கத்தால் எளிதில் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 65 வயதை தாண்டியவர்கள். முதியோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உடலில் உள்ள தன்மை வேறு மாதிரி இருக்கும். அவங்க இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களோட உறுப்புகளோட செயல்பாடும் கம்மியாக இருக்கும். அப்போ தெர்மோ ரெகுலேஷன், அந்த உடல்நிலைமை, அந்த வெப்பநிலைமையை கண்ட்ரோல் பண்ணுற உள்ள சக்தியும் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹீட் இன்ஜுரி வரக்கு சான்ஸ் கூட. வெப்பத்தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பார்ப்போம். சென்ற ஆண்டு ஜனவரிக்கும் ஏப்ரலுக்கும் இடைப்பட்ட மாதங்களில் வாரத்திற்கு சுமார் 2 பேர். மே மாதத்தில் மட்டும் 4 பேர். சுட்டெரிக்கும் சூரியன், அதிக ஈரப்பதம், இவை இரண்டும் சேர்ந்து நம்மை வாட்டுகின்றன. காற்றோட்டம் நிறைந்த அல்லது குளிர் சாதன வசதி கொண்ட அலுவலகம், இப்படிப்பட்ட இடங்களில்தான் நம்மில் பலர் வேலை செய்கிறோம். ஆனால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை. வெட்ட வெளியில் வேலை செய்ய வேண்டும். எப்படி சமாளிக்கிறார்கள்? இவர்களை பாதுகாக்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன? சிங்கப்பூரில் சராசரியாக ஆண்டிற்கு 167 நாட்களுக்கு மழை பெய்கிறது.
மீதமுள்ள நாட்களில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிப்ரவரியிலிருந்து மே வரை வறட்சியான மாதங்கள். ஆனால் எல் நினோ வானிலை மாற்றத்தினால் வெப்பம் கூடுகிறது. கடும் வெயிலில் வெளியே செல்வதற்கே பலருக்கு மனமில்லை. ஆனால் இவர்களுக்கோ வேறு வழியில்லை. தேசிய சேவையாளர்களுக்கான அடிப்படை இராணுவ பயிற்சி. அதிக நேரம் வெயிலில் இருக்க வேண்டும். வெப்பத்தாக்கம் வரக்கூடிய வாய்ப்புகளும் கூடுகிறது. இராணுவ வீரர்கள் எங்கள்கிட்ட முதல் தர வரும்போது ஹீட் அக்ளமடைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அது 2லேருந்து 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கடந்த பல வருஷங்களாக இந்த வெப்பநிலை ரொம்ப அதிகரிக்கிறதுனால வெப்ப மாதங்கள்னு ஒன்று நம்ம எஸ்எஃப்ல வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இது வந்து வெப்ப மாதமாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதங்களை வந்து ட்ரைனிங் வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவோம். மதியம் ட்ரைனிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவோம். இல்லாட்டி லேட்டாக ஆரம்பிப்போம். 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ரெயினியஸான ஆக்டிவிட்டி செய்ய மாட்டோம். தினம் எங்கள் பயிற்சி ஆரம்பத்துக்கு முன்னாடி ஆர்ஐசின்னு ஒன்று இருக்குது. அவங்க உடல் நிலையை அவங்களே கணிக்கிறதுக்கு உதவும். அதில் பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் அவங்களால எடுக்க முடியுமான்னு அவங்க சொல்லுவாங்க. அது முடிஞ்ச கையோட ஒத்தப்ரே செய்வோம். பயிற்சியை தொடங்குவதற்கு முன் தண்ணீர் அருந்துவது கட்டாயம். WBGG எனும் முறைப்படி 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை உடல் வெப்பநிலை கண்காணிக்கப்படுகிறது. இந்த எக்யூப்மென்ட் என்ன பண்ணோம்னா 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வெப்பத்தரநிலையை கணிச்சு இங்கே எல்லாருக்கும் ஆப் மூலிமா அனுப்புகிறோம். இந்த ஆப் வந்து டெலிகிராம் ஆப்லேயும் இருக்குது, சேஃப் கார்டியனுங்கிற ஆப்லேயும் இருக்குது. ஸோ நம்ம ட்ரைனிங் செய்யும்போது ட்ரைனிங் ஆக்டிவிட்டி எப்படி செய்கிறதுன்னு இது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் சூட்டை குறைக்க மேல் ஆடையை கூட அகற்றலாம். ட்ரைனிங்கிற போது யாராச்சும் உடல்நிலை எல்லாமே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹீட் எக்ஸாஷனுக்கு போயிட்டாங்கன்னா ஐஸ் பேக்ஸ்ன்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது கழுத்தில், ஆம்பீட்டில், க்ராயினில். ஓகே, இந்த கூலிங் பேட் வந்து 3 பகுதியில் பயன்படுத்துவோம். ஒன்று வந்து செஸ்ட் பகுதியில், ஒன்று வந்து வயிற்று பகுதியில், இன்னொன்று வந்து தொட பகுதியில். ஓகே, இதை பயன்படுத்திட்டு அவங்கள எவ்வளோ சீக்கிரம் மெடிக்கல் சென்டர் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மெடிக்கல் சென்டர் எடுத்துகிட்டு போயிடுவோம். வண்டி இருந்தால் வண்டியில் எடுத்துகிட்டு போவோம், இல்லாட்டி ட்ரைனிங் கிட்ட தான் இருக்குது, மெடிக்கல் சென்டர் நேராக கொண்டு போயிடுவோம். அங்கேருந்து டாக்டர், அங்கே வந்து குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க. இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பின்னரே பயிற்சி தொடங்கும். நல்ல செய்தி என்னவென்றால் கூடிய விரைவில் பயிற்சி முடிந்துவிடும், நிழலில் ஒதுங்கலாம். ஆனால் இவர்களால் அது முடியாது. கொளுத்தும் வெயிலில் வேலை செய்கிறார்கள் இந்த ஊழியர்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயில் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏன்டா சில சமயம் வேலை பார்க்குறோம், ஊருக்கு போயிடலாமோன்னு தோணும். இருந்தாலும் ஊரில் பசங்களை படிக்க வைக்கிறோம், கொள்கிறோம், நம்ம குடும்ப வருமானம் பத்தலை அங்கே இருந்தால், அதை பார்த்துக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறோம். வேலை பார்க்கும் போது சோர்வாக இருக்கும். சில சமயங்களில் ரொம்ப மயக்கம் வர மாரி இருக்கும். கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் இவர் வேலை செய்கிறார். வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸுக்கும் கூடுதலாக பதிவானால் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஊழியர்கள் 10 நிமிடம் ஓய்வெடுப்பது அவசியம். டெம்பரேச்சர் வந்து 4 விதமாக பிரிச்சிருக்கோம். குறைந்த அளவு, மிதமான அளவு, அதிகம், மிக அதிகம் அப்படின்னு 4 விதமாக பிரிச்சிருக்கோம். ஸோ குறைந்த அளவு 31க்கு கீழே இருந்துச்சுன்னா குறைந்தது, மிதமானது வந்து 31லேருந்து 33க்கு கீழே, ஸோ அதிகமானது வந்து 33லேருந்து 35 கீழே, மிக அதிகங்கிறது வந்து 35க்கு மேலே. ஆனால் இன்றோ வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ். 1 மணி நேரத்திற்கு 15 நிமிடம் ஓய்வெடுக்க வேண்டும். இதனை கண்காணித்த அதிகாரி ஊழியர்களை நிழலுக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் அருந்த சொல்கிறார். ஒரு செயலி மூலம் மற்ற ஊழியர்களுக்கும் தகவல் அளிக்கிறார். எல்லா ஊழியர்களையும் கூடாரத்தினுள் அமரும்படி குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அதோடு உடலை குளிர்ச்சிப்படுத்த இந்த ஹைட்ரேஷன் பா உதவுகிறது. அதை போய் நம்ம எடுத்து வாங்கி சாப்பிடலாம். வாங்கி சாப்பிடும் போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஃபீலிங் கொடுக்குது. வெயிலோட தாக்கத்துக்கு அது சாப்பிட்டா ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ரீஃப்ரெஷ் ஆகிற மாரி இருக்குது. அது நல்லாவும் இருக்குது. அது
வெப்ப தாக்கத்தை பற்றிய விழிப்புணர்வு ஊட்டுவதும் அதிகாரிகளின் பணியாகும். காலைல ஒரு டைம் நடத்துவோம், மதியம் ஒரு டைம் நடத்துகிறேன். ஸோ காலைல நடத்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாட்டர் பீரியட் ஒன்று நடத்துவேன். நடத்தினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ப்ரீஃப் பண்ணுவோம். அதாவது கண்ட்ரோல் மெஷர் என்ன, ஹீட் ஸ்ட்ரெஸ் என்ன, சிம்டம் என்ன, கண்ட்ரோல் மெஷர்னு. அதே மாதிரி மதியமும் அதே மாதிரி ஒர்க்கர்கிட்ட ப்ரீஃப் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவோம். வெப்பத்தாக்கம் ஏற்பட்டால் எப்படி முறையாக உதவி செய்ய வேண்டும், அறிகுறிகளை எப்படி கண்டறிவது என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்தியா, பங்களா, மியான்மார், சைனா எல்லாருக்கும் வந்து அவங்களோட லாங்குவேஜில் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ சில பேருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, ஸோ எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது, என்ன பேசுகிறங்கிறத புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ அதுக்காக அவங்க ஓன் லாங்குவேஜில் கார்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன சிம்டம்ஸு, அந்த ஒர்க்கர் பாடி ஒர்க்கர் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். சூட்டை தணிக்க குளிர்பானம் ஒன்று வாங்கி குடிக்கலாம் என்று நினைத்தேன். அதற்கு தேக்கா நிலையத்திற்கு சென்றேன். ஆஹா, கொளுத்தும் வெயிலுக்கு ஜில்லுன்னு இந்த இளநீர். சூட்டை தணிக்க வேறு என்ன வழிகள் உள்ளன? என் அம்மா மோர் குடிப்பது உதவும் என்று அடிக்கடி கூறுவார். ஆனால் எந்த அளவிற்கு இவை உதவும்? நம் மக்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள என்ன செய்கிறார்கள்? தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த அங்கத்தில். இப்போ சிங்கப்பூர் ரொம்ப சூடா இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு வந்து நீங்க என்னென்ன வழிமுறைகளை வந்து கையாளுறீங்க? இளநீ தண்ணி அந்த மாதிரிலாம் குடிக்கிறோம். அப்புறம் வீட்டில் அக்கௌண்ட் பாய்க்கிறோம். அக்கௌண்ட் திறக்க வேண்டியதான், ஃபேன் திறக்க வேண்டியதான், என்ன பில்லு தான் வரும், அவ்வளோதான். லூஸாக இந்த காட்டன் க்ளாத்திங்ஸ் போடுவாங்க சில பேர், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எப்போது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா குளியல் தான், பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி குளிக்க வேண்டிய எல்லாரும். வெளியே அவ்வளோ போக மாட்டேன். ரெண்டாவது தாங்க முடியாத ஒரு பட்சத்தில் ஏக்கானை தட்டி விட்டுக்குவேன். நோ சாய்ஸ் பாருங்கள். வெளியில் போகும்போது ட்ரிங்க் அலாட் ஆஃப் வாட்டர், பிளெயின் வாட்டர் விதவுட் ஐஸ். அப்புறம் ஜூஸஸ் குடிக்கலாம், வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம், பட் விதவுட் ஐஸ். முன்னெல்லாம் ஐஸ் எல்லாம் குடிக்க மாட்டோம். இப்போ வந்து கோகோனட் வாட்டர் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறது. அப்புறம் வந்து வெயிலுக்கு வந்து இப்போ ஏக்கான் தான் போட்டுக்கிறது. சிங்கப்பூரில் வெப்பம் தணிய போவதில்லை. ஆனால் அதை சமாளிக்க மக்கள் பல உத்திகளை கையாள்கின்றனர். பாரம்பரிய முறைகள் உதவுமா? திருமதி லலிதாவுடன் உரையாடினேன். வெற்றி வேர்னு ஒரு வேர் இருக்கு. ஒரு சாதாரண சின்ன விண்டோ அந்த அளவுக்கு நீங்க அத ஒரு கர்டன் மாதிரி உங்க வீட்டுல இருந்ததுன்னா அதுல தண்ணி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா வெளியே இருந்து வர்ற அந்த ஹீட்டும் இந்த காற்றும் கலந்து உள்ளார வரக்குள்ள அது உங்களோட வீட்டோட டெம்பரேச்சரை குறைக்கும். உருளின்னு ஒண்ணு இருக்கு, ஷேலோவான ஒரு வேசல். எந்த பாத்திரம் இருந்தாலும் ஒரு ஷேலோ வேசல், அதுல நம்ம நீர் நிறைச்சு நம்ம வீட்டுல ஹால்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா வீட்டுல வர்ற காத்துல அந்த ட்ரைனஸ் இருக்காது. பாரிஜ், புடிங் இந்த மாதிரி ஸ்மூதா லைட்டா ரொம்ப டைஜஷன்லாம் வேண்டி வராத பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை, பூசணிக்காய், சொரக்காய், வெள்ளரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்க உங்க உணவுல நிறைய சேர்த்துக்கொள்ளலாம். நன்னாரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த நன்னாரி வந்து உண்மையிலேயே நம்மளோட சாசி சேரோட ஒரு பேஸ் பொருள். அது ஒரு வேறு. அது நீங்க இப்ப லிட்டில் இந்தியால போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது கொதிக்க வச்சு நீங்க உங்களோட பானத்துல சேர்த்துக்கலாம். இப்படி பல வழிகளில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் சூட்டை போக்க நம் அனைவரும் விரும்பி நாடுவது குளிர்சாதன வசதி. வீட்டில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றுகிறது குளிர்சாதனம். இதனால் வெளிப்புறத்தின் வெப்பநிலை உயர்கிறது. அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட், அதாவது நகர்ப்புற வெப்பமாதலும் மோசமாகிறது. இது எதனால்னா அதிக உயர்தர மட்ட கட்டடங்கள் இருப்பதால் வெப்பம் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போகும்போது இன்னும் வெப்பநிலை அதிகமாகுது. இதனால் என்னது, ஒரு சுற்றி ஒரு 10-20 பில்டிங் இருந்தால் அதோட கூடுதலான வெப்பம் அதிகமாக இருக்குது. நகர்ப்புற வெப்பமாதலை குறைக்க உங்கள் வீட்டில் செடிகளை வளர்க்கலாம் என்கிறார் முனைவர் நா. வெங்கட்ராமன். இந்த செடி கொடிகளை வைப்பதால் வெப்பநிலை அதிகமாக வரும் காற்று இந்த செடி கொடிகளை தாண்டி வரும்போது சற்று குறைவாக வீட்டினில் ஏற்படும். ஒன்று, வீட்டினில் இருக்கின்ற வெப்பநிலை குறையும். இதனால் டெம்பரேச்சர், ஏர் கண்டிஷனர் போன்றவற்றுக்கு ஏற்படுகின்ற எனர்ஜி குறைவாக இருக்கும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க வேறு என்ன வழிகளை கையாளலாம்? உட்புற வடிவமைப்பு நிபுணர் ஆர்.என். அர்ஜுனாவை அழைத்தேன்.
சரி அர்ஜுனா, வீட்டை இன்னும் குளிர்ச்சியாக்குறதுக்கு குளிர் சாதனத்தை தவிர நம்ம வேற என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தலாம்? ஓகே, இந்த வீட்டோட வந்து ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, வெரி ஸ்பேஷியஸ், வீடு வந்து ரொம்ப கிளட்டராக இல்லை. மெஜாரிட்டி வந்து நான் பெயிண்ட் கலர் சொல்லுவேன். ஸோ ஒயிட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப் டு 100. ஓகே, ஸோ இட் மேக்ஸ் த ஹவுஸ் கூலர். இதுவே நீங்கள் கருப்பு இந்த மாதிரி போட்டிங்கன்னா 0. ஸோ இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் எனி லைட் ஆல். எல்லாமே வெளியாக வேணாட்டினா அவங்க வந்து சில இடத்துல மேபி ஒரு எக்ஸென்ட்டாக வந்து கருப்பு இந்த மாதிரி வச்சுட்டு மற்றபடி இந்த மாதிரி பிரைட்டாக வச்சுக்கலாம். ஹாலுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேபி 10-15 டவுன்லைட் இருக்குது. இப்போல்லாம் வந்து முக்கால்வாசி ஆளுங்க வந்து பாய்க்கிறது வந்து எல்இடியோட, இந்த ஒரு 2 லைட் வச்சுருக்கிறது வந்து எல்இடியோட. மற்றது தான் நீங்கள் பாய்ச்சது வந்து பழைய இது இன்கேண்டன்சன் இல்லாட்டினா ஃப்ளோரசன் லேம்ப்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஃப்ளோரசன் லைட் வந்து எப்படி வேலை செய்யணும்னா உள்ளார வந்து ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இந்த மாதிரி இருக்கும், அது வந்து ஹீட் பண்ணி தான் வந்து லைட் வெளியாகுது. ஸோ அதனால வந்து இட் கிவ்ஸ் ஆஃப் வெரி ஹவ் டு சே மோர் ஹீட் இன் த சென்ஸ். ஆனால் எல்இடி வந்து பாய்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, கர்டன்ஸ் பிளைண்ட்ஸ் இந்த மாதிரி முக்கால்வாசி இடத்துல செய்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு பிளாக் அவுட் பிளைண்ட்ஸ், பிளாக் அவுட் கர்டன்ஸ் இந்த மாதிரி கூட இருக்குது. இன்னும் வந்து சூரியனை வந்து பிளாக் அவுட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பாய்க்கலாம். ஆனால் எனக்கு மோஸ்ட் ஃபேவரபிளான விஷயம் வந்து சோலார் ஃபில்ம் பாய்க்கிறது. 60%, 70%, 80% லைட் ரிஃப்ளெக்டிவ் பர்சன்டேஜ்லாம் இருக்கும்போது அது ஒழுங்காக வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து will help to protect the sun from coming inside. வீட்டை ஓரளவுக்கு குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள நம்மால் முடியும். சுற்றுப்புற வெப்ப அளவை குறைக்கும் முயற்சியில் நம் அரசாங்கம் இறங்கியுள்ளது. பசுமை நிறைந்த சுற்றுச்சூழல், நிழலுக்கு ஒதுங்குவதற்கு கட்டடங்கள், காற்றோட்டம், இது மட்டுமல்ல, கட்டட அமைப்பை பயன்படுத்தி அதிகரிக்கும் வெப்பநிலையை கட்டுக்குள் வைத்திட முடியும் என்கிறார் கவிக்குமார். அவரை சந்திக்க என்னை பொங்கோல் நார்த் ஷோருக்கு வர சொன்னார். இங்கேனா ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட், அதாவது அந்த ஃபெனாமினனை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நல்ல உதாரணம் இந்த இடம். அதான் நான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு நீங்கள் பில்டிங் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பில்டிங் ஹைட்ஸும் யூனிஃபார்மாக இல்லை, இந்த கட்டட ஹைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா லைட்டிங்கை வேரி பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் காற்றழுத்தத்தை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ ஹார்னஸிங் மோர் ஆஃப் நேச்சுரல் கூலிங். இப்போ பில்டிங் கலர்ஸை பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் கலர்ஸ்லாம் ரொம்ப லைட் டோனாக இருக்குது. ஸோ ஜெனரலி இது லெஸ் ஹீட் அப்சார்பிங், அது அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்டை குறைக்க உதவும். இப்போ அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்டை குறைக்க மற்ற அம்சங்களும் இருக்குது. அதை காட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். வாவ், இந்த ரூஃப் கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த சி வியூவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நல்ல வியூ தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓஷன்ஸ், அதாவது கடல் வந்து அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்டை குறைக்க கண்டிப்பாக உதவுது. இப்போ பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாஸ் இங்கே இருக்குது. ஸோ நைட்டில் இல்லாட்டி ஏர்லி மார்னிங்ஸில் நல்ல ப்ரீஸ் எடுக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா எஸ்டேட்ஸும் இந்த மாதிரி ஓஷன் வியூ இல்லாட்டி ஓஷன் பாடிஸ் பக்கத்தில் இருக்காது. ஸோ இப்போ என்ன அர்பன் பிளானிங்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சில ஏரியாஸில் வந்து பாண்ட்ஸ், சின்ன நீர்த்தேக்கங்கள் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க அர்பன் பிளானிங்கில். அது வந்து ஓரளவு அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்டை குறைக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து சுற்றுச்சூழலில் ரூஃப் டாப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் பெல்ட்ஸ், அதாவது க்ரீன் ரூஃப்ஸ், க்ரீன் கார்டன்ஸ் ஒரு பிளானிங் அம்சமாக வச்சுருக்காங்க. இது வந்து அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்டை குறைக்க உதவும். புதிய தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் கழக வீடுகள் இம்மாதிரியான அம்சங்களை கொண்டிருக்கின்றன. அவை வெப்பத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவும். பருவநிலை மாற்றத்தை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வெப்பத்தின் பாதிப்பை குறைக்கலாம். இன்றைய முயற்சிகளின் பலனை பல ஆண்டுகளுக்கு பின்னர் தான் உணர முடியும். அதுவரை நம்மால் இயன்ற வழிகளில் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வோம், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். நான் தவனேசன், நன்றி, வணக்கம்.